அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு. நாங்க உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும். அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. 2016 இந்த 25க்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. இருந்தபோதும் அந்த தொண்டர் கூட்டம் அப்படிங்கிறது உறுதியா இருக்காங்க இல்லையா? அதை பார்த்து ஒரு அச்சம் மிக நிச்சயமா யாருக்குமே வரத்தான் செய்யும். அது மத்தியில் இருக்கவங்களுக்கு வந்திருக்குது. அதோட ஒரு ரியாக்ஷனாக தான் அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசியிருக்கிறதா தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மற்ற ஸ்டேட்டில் வந்து பிஜேபி எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணிக்கலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதிமுகவை மறுதளிச்சிட்டோ அதிமுகவை இருட்டடிப்பு செய்து கொண்டோ நீங்கள் எந்த அரசியலும் பண்ணவே முடியாது. தாவேக்கா ஆரம்பித்ததுலேருந்தே வந்து அவர் அதிமுக மீது பெருசாக எந்த ஒரு விமர்சனமே வைக்காமல் இருந்தார். இப்போ மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து வேறொருத்தவங்க கையில் சிக்கியிருக்கு அப்படின்ற போல் அவர் முதல் முறையாக அதிமுக மீது விமர்சனத்தை வச்சுருக்காரு. இப்போ நடந்ததை மாநாடுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. 3 மணி நேரம் நடக்கிறதுக்கு பேர் பொதுக்கூட்டம், சரிங்களா? இந்த 3 மணி நேரம் ஒரு கூட்டத்தை நடத்திட்டு அவ்வளோ பெரிய கூட்டமெல்லாம் வந்தது சார். இதை விடலாம் பெரிய பெரிய கூட்டம்லாம் பார்த்தது தான் சார். இந்தியா முழுக்க இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்களுக்கு பார்த்தது தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். கடந்த காலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியை அதிகம் விமர்சித்தவர்கள் பட்டியலில் முதலிடம் பார்த்தீங்கன்னா பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான். ஆனால் அவர் வந்து நெல்லையில் நடைபெற்ற பாஜகவுடைய பூத் கம்யூனிட்டி மாநாட்டில் எங்களுடைய உயிரை கொடுத்தாவது முதலமைச்சராக ஆக்குவோம் அப்படின்ற போல் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று கொடுத்த பேட்டியிலும் அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக எங்களை வந்து 2ஆம் தர மக்களாக பார்க்காது அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாற்றத்திற்கான பின்னணி என்ன மேம்? ஆக்சுவலி இந்த கேள்வி நீங்கள் வந்து அண்ணாமலை தான் கேட்கணும். அவர் அண்ணாமலை மாதிரியான ஒரு பியூரோக்ராட்டாக இருந்துட்டு பொலிட்டீஷியனாக மாறுறவங்களா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்ம முழுசுமாக நம்பவே முடியாது சார். அதுதான் நீங்கள் ஒரு 100% பொலிட்டீஷியனாகவே இருந்தவரை வந்து கூட வந்து இவர் இப்படி பேசினா அதில் இதுதான் இப்படி ஒரு ரீசன் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியும். இந்த பியூரோக்ராட் டர்ன்ட் இன்டு பாலிட்டிக்ஸ் அப்படின்றவங்கள வந்து நம்ம எப்போதும் ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவங்களெல்லாம் அப்படிங்கும்போது இது வந்து அவரோட ஒரிஜினல் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்க முடியல. நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாகவும் ஏடிஎம்கே பர்சனாகவும் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் அதை வந்து நம்ப முடியல. ஃபஸ்ட்டு அந்த வார்த்தைகள் மீது பெரிய அளவுக்கு நம்பிக்கை வரல. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. நீங்கள் வந்து முன்னாடி வந்து அதிமுக தலைமைகளையோ 2ஆம் தலைவர்களையோ நீங்கள் விமர்சனம் பண்ணின மாதிரி இனிமேல் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் ஏதோ ஒரு பெரிய பவர்ஃபுல் கிட்டேருந்து அது வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அன்னைக்கு அந்த கூட்டத்தில் யார் இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னாடி இங்கே ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு மீட் பண்ணிட்டு தானே வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து காலத்தின் கட்டாயமாக அவர் அதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தான் பார்க்குறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் வீக்கு முன்னாடியெல்லாம் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க போகிறாருங்கிற அளவுக்கு நியூஸ் வந்தது. ஆமாம் இல்லையா? அப்போ அதுதான் நம்ம ஏன் அவரை முழுசாக நம்ப முடியல அப்படிங்கிறதுக்கு. அவருக்கு கட்சியில் எங்கேயும் பெரிய தேசிய அளவில் எதுவும் பெரிய பொறுப்புகள் வழங்கப்படலை. அவரை ஏதோ அவங்களுடைய கட்சி கொஞ்சம் ஓரங்கட்டுது அப்படிங்கிற இடத்துல அவர் இன்னொரு கட்சி தொடங்க போகிறாருன்னு பேச்சு கட்சி பேர் கூடலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து அமித்ஷா சொன்னோடனே ரொம்ப கோரஸ் அதிகமாக இருந்தது. கைத்தட்டல் வந்து நிற்க முடியாத அளவுக்கு ரொம்ப எழுச்சியாக இருந்தது. மேம் மக்கள் மத்தியில் பார்க்க முடிஞ்சது சார். அதாவது அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கைத்தட்டல்களை பெறுவதற்கு அப்படி ஒரு ஃபேன் குரூப்புன்னு தான் அதை சொல்லணும். அது தொண்டர் படை கிடையாது, அது ஒரு ஃபேன் குரூப். அண்ணாமலை ஃபேன் குரூப்பு அது உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர் தனக்குன்னு தனி அண்ணாமலைங்கிற இண்டிவிஜுவலுக்கு அவர் ஒரு வார் ரூம் போட்டு அந்த வார் ரூமுக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்குகளில் அதுக்கு செலவு பண்ணி உருவாக்கின கூட்டம் அது, சரிங்களா? ஸோ அந்த கூட்டம் எல்லாத்துக்குமே, அந்த ஃபேன் பாய்ஸ் எல்லாத்துக்குமே இவருக்கு வந்து இந்த மாநில பொறுப்புலேருந்து அவர் விடுவிக்கப்பட்ட உடனே வேறு ஏதாவது நேஷ்னல் லெவலில் தருவாங்க. சிலர்லாம் அந்த ஃபேன் குரூப் பாய்ஸ் தான் அவங்கவுங்க பேஜுகளை எழுதுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மத்திய அமைச்சராக்க போகிறாங்க, அதாக்க போகிறாங்க, இதாக்க போகிறாங்கன்னாங்க. அவருக்கு வந்து இப்போ இந்த இடையில அவங்களோட இதில் கட்சியில் வந்து நிறையா ஸ்டேட்டில் வந்து இவங்க ராஜ்யசபா எம்பி சீட்டெல்லாம் கூட காலியாச்சு. ஆந்திராவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூட சொல்லப்பட்டுச்சு. ஆனால் எங்கேயுமே அவருக்கு கொடுக்கப்படல.
ராஜ்யசபாலாம் கொடுக்கப்படலாம், அவர் கேபினெட் மினிஸ்டர்லாம் ஆக்கப்படலாம். அப்படிங்கும்போது அவர் ஒரு கருத்துருவாக்கம் தன்னை பற்றி, கட்சியை பற்றி இல்லை, தன்னை பற்றி ஒரு இதை பிம்பத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கார். அதுக்கு தூபம் போடுறதுக்கான ஒரு வேலைகளை அவரோட ஆட்கள் பார்க்குறாங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை சொன்னதை வந்து அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள் யாரும் அவ்வளோ ஈஸியாக அவரை நம்பிட மாட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சுக்களும் இருக்குல்ல. ஆனால் அதிமுக தொண்டர்களே வந்து போஸ்டர் ஒட்டினதை பார்க்க முடிஞ்சது மேம். கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு. சார் அதான் சொன்ன ஒரு பியூரோக்ராட் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, சரிங்களா? அவங்களுக்கு எங்கே எப்படி என்ன பண்ணணும்னு தெரியும். அது அதிமுககாரர்கள் தான் ஒட்டினாங்கன்னு நீங்கள் நிரூபிக்கவே முடியாது, சரிங்களா? ஏன்னா அதிமுககாரர்கள் இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. அதற்கான வேலைகளை தான் பார்த்துட்டோன்னா அண்ணாமலைக்கு நன்றி சொல்ல இருக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே அதிமுகவில் யாரும் அவ்வளோ ஜெனரஸான்ற சொல்லோட அவ்வளோ வேலை இல்லாமலாம் யாரும் இல்லை. அதெல்லாம் கிரியேட்டடு. அவருக்கு வந்து தெரியும் எந்த செய்தியை எப்படி கிரியேட் பண்ணினா அது எங்கே எப்படி ஈஸியாக விற்குன்றது அண்ணாமலை அவர்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் எடப்பாடியுடைய சுற்றுப்பயணம் சொன்னீங்க. அவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய தாக்கம் தான் அண்ணாமலை எந்த அளவுக்கு பேசக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதில் 2 விஷயம் இருக்குது சார். சுற்றுப்பயணத்தில் கூடுகின்ற கூட்டமும். இப்போ சுற்றுப்பயணத்தில் வந்து எந்த இடத்துலையும் வந்து பாஜகவோட ஒரு பகுதி, அவங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி பாஜகவோட கூட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சரிங்களா? முழுக்க அது ஒரு 99.9% வந்து அது எல்லாமே அதிமுக தொண்டர்கள் தான். அங்கங்கே எங்கேயாவது 1-2 உங்களுக்கு கூட்டம் இருக்கும். அப்படிங்கும்போது அப்போது நம்ம இவ்வளோ அம்மா இறந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதிமுகக்குன்னு இருக்கிற அந்த அடிப்படை தொண்டர்கள் கூட்டங்கிறது இங்கிட்ட அங்கிட்டு நகராமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம்தான். அது ஏன்னா மற்ற ஸ்டேட்லையெல்லாம் அது இம்பாசிபிளாக இருந்தது. கட்சிகளை 2ஆக உடைத்த பிறகு என்னென்னமோ நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த தொண்டர் கூட்டம் அப்படியே தான் இருக்குது. இடையில என்னென்னமோ நடந்துருச்சு. இந்த 2016 இந்த 15க்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு, 25க்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. இருந்தபோதும் அந்த தொண்டர் கூட்டம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்காங்க இல்லையா? அதை பார்த்து ஒரு அச்சம் மிக நிச்சயமாக யாருக்குமே வரத்தான் செய்யும். அது மத்தியில் இருக்கவங்களுக்கு வந்திருக்குது. அதோட ஒரு ரியாக்ஷனாக தான் அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசியிருக்கிறதா தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மேம் அதே போல் அமித்ஷா வந்து இப்போ பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்தால் போயும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தின போகும் எடப்பாடி பழனிசாமி பேரை குறிப்பிடாமலே அவர் இருக்கார் அப்படின்ற போல் ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இல்லை, நீங்கள் வந்து இதெல்லாமே மீடியா வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு வருஷமாக இந்த நேரேட்டிவை செட் பண்ணிகிட்டே இருக்கீங்க சார். அந்த கூட்டணி தலைவர்கள் பேர் சொல்லலை, அதிமுகவோட பேர் சொல்லலை, எங்களோட பொதுச் செயலாளர் பேர் சொல்லலை அப்படின்ற. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மற்ற ஸ்டேட்டில் வந்து பிஜேபி எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணிக்கலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதிமுகவை மறுதளிச்சிட்டோ அதிமுகவை இருட்டடிப்பு செய்து கொண்டோ நீங்கள் எந்த அரசியலும் பண்ணவே முடியாது. இப்போது அண்ணாமலை வந்து அவர் எங்கள் அண்ணனை வந்து முதலமைச்சராக ஆக்குவோம் அப்படின்ற போல் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை விமர்சனம் வைக்கும் போதும் பெருசாக வந்து அங்கே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களே எங்களுடைய மேலிடம் சொல்கிறது தான் அப்படின்ற போல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் அண்ணாமலை சொல்கிறாரு முதலமைச்சர் ஆக்கணும்னு. ஆனால் மேலிடத்தில் எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே எடப்பாடியை நாங்கள் முதலமைச்சர். அதனால தான் சொன்னேன், அண்ணாமலை சொல்கின்ற வார்த்தைகள்லாம் ஒன்றே அது புகழ்ச்சியான வார்த்தைகள்னு சொல்லிட்டு நம்ம நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாத்துக்கு பின்ன அவரை பொறுத்தளவுக்கு அவர் பண்ணுற ஒவ்வொரு மைக்ரோ பாலிட்டிக்ஸும் வந்துமே நம்ம ரொம்ப தீவிரமாக அதை வந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் இந்த நேஷனல் லெவல்லேருந்து வர லீடர்ஸ் வந்து அது குறிப்பாக அமித்ஷா வந்து இதை சொல்லலை போகலை அப்படின்றது இருக்குல்ல, நீங்கள் வந்து மீடியா எதிர்பார்க்கின்ற வார்த்தைகளையே தான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கும் தெரியும் அதிமுக இல்லாமல் இன்னைக்கு பிஜேபி அப்படிங்கிறது இங்கே எதுவும் பண்ண முடியாது. அதிமுகவோட உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதிமுகவோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு எல்லா லெவல்லையும் தேவைப்படுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து அவங்க அந்த தெரிஞ்ச உண்மைகளை வெளிப்படையாக ஒத்துக்காமல் இருக்கலாம். பட் அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். அப்படின்றதுனால தான் எந்த இடங்கள்லையும் நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் வந்து கூட்டணியில் இருந்த கட்சிகளையோ அதனோட தலைவர்களையும் அவங்க ட்ரீட் பண்ண மாதிரி இங்கே அதிமுக மேலே அவங்களால பண்ணவே முடியலை. அதுதான் தாவேக்கா ஆரம்பித்ததுலேருந்தே வந்து அவர் அதிமுக மீது பெருசாக எந்த ஒரு விமர்சனமே வைக்காமல் இருந்தார். இப்போ மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து வேறொருத்தவங்க கையில் சிக்கியிருக்கு அப்படின்ற போல் அவர் முதல் முறையாக அதிமுக மீது விமர்சனத்தை வச்சுருக்காரு. இது வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்காதுங்களா? சார் அந்த முதல் மாநாடு இப்போ நடந்ததை மாநாடுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்க சொல்லிக்கலாம், மீடியா அதை சொல்லக்கூடாது. மாநாடு 3 மணி நேரம் நடக்கிறதுக்கு பேர் பொதுக்கூட்டம், சரிங்களா? இந்த 3 மணி நேரம் ஒரு கூட்டத்தை நடத்திட்டு அவ்வளோ பெரிய கூட்டமெல்லாம் வந்தது சார். இதை விடலாம் பெரிய பெரிய கூட்டம்லாம் பார்த்தது தான் சார். இந்தியா முழுக்க இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்களுக்கு பார்த்தது தான். நீங்கள் கேப்டன் அவர்களுக்கு 2005 வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான இதை விட ஒரு மடங்கு அதிகமான கூட்டமே புரிஞ்சு. அன்னைக்கெல்லாம் வந்து உங்கள் டிஜிட்டல் மீடியா இந்த அளவுக்கு வளரல, அதனால அதுக்கான ரெக்கார்ட்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய சேனல்ஸ்லாம் இருக்கும். அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா
அதில் ஒரு முக்கால்வாசி தான் இந்த கூட்டம். என்ன கூட்டத்துக்கு வந்தவங்களே சொன்னது, நாங்கள் அவரை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம் அப்படிங்கிறது. அதிகபட்சம் போனால் அவரால் வந்து ஒரு 4லேருந்து 6% ஓட்டாக வந்து வாங்க முடியும், தனிச்சு அவர் நிற்கின்ற பட்சத்தில் ஒழிய அவரால் டபுள் டிஜிட்டில் வாங்குறது கூட சாத்தியம் இல்லாது. அதுதான் நீங்கள் வந்து இதை நான் ஜேர்னலிஸ்ட்டாகவும் இதை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஒரு டபுள் டிஜிட்டில் வாங்குறதெல்லாம் ஃபஸ்ட் எலெக்ஷனில் ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட ஒரு சித்தாந்த தெளிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அதிமுகவை இந்த முறை அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் அப்படின்னா, போன முறை அவர் வந்து அந்த மாநாட்டில் பேசினப்போ, அவர் முதல் முறை நடத்திய மாநாட்டில் பேசுகிறப்போ, நீங்களாம் யாருமே வந்து அவர் அதிமுகவை விமர்சனம் செய்யலை, நீங்களே தான் கிளப்பி விட்டீங்க, மீடியா கிளப்பி விட்டா தான். இப்போ அவர் வந்து ஒரு தேவை மீடியாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ஒரு தேவைக்காகத்தான் அதை சொல்லியிருக்காரு ஒழிய அவர் வந்து எந்த இடத்துலையும் அதிமுகவை ஹார்ஷாக பேசலைங்கிற மாதிரி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, அவருக்கு வந்து 2026 தேர்தலில் அதிமுகவோடு சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருக்குது. அதை அவர் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுனால தான் ஒரு திமுகவை விமர்சனம் செய்வது போலவோ இல்லை பாஜகவை விமர்சனம் செய்வது போலவோ. ஏன்னா பாஜகவை பேசும்போதும் வந்து சொன்னார், பிரதமர் மோடி அவர்களோட முழு பேரையும் சொல்லி எல்லாம் அப்படி 2 டைலாக் தினமும் அந்த மாதிரி சத்தமாக பேசினார். ஸோ அந்தளவுக்கெல்லாம் ஒரு பாஜக அடித்தது போலவோ ஒரு திமுக அடித்தது போலவோ அவர் அடிக்கலை. அப்படிங்கும்போது அவர் வந்து அதிமுக அப்படிங்கிறது இன்னமும் ஒரு நட்பு சக்தியாக தான் பார்த்துட்ருக்காருங்கிறத தான் நான் பார்க்குறேன். அப்போ வர தேர்தலில் அவர் கூட்டணிக்கு வரப்போல் ஏதோ பின்னணியில் ஏதாவது பேசப்பட்டு வருதாங்க சார்? கடைசி நேரத்தில் எல்லாமே மாறுதல்களுக்கு உட்பட்டது. தேர்தல் அரசியலை பொறுத்தளவுக்கு நமக்கு நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரி யாருக்குமே கிடையாது. யாரும் நிரந்தர நண்பன். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கவங்க அத்தனை பேர் சாகிற வரைக்கும் ஒன்றாவே உட்காந்துருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் மாற்றிப்பாங்க. சரிங்களா? இப்போ இன்னைக்கு திமுகவோடு இருக்கிற கூட்டணி கட்சி மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு எல்லாம் தனியாக பிரிஞ்சு போனவங்க தான். 2 இடதுசாரிகள் பிரிஞ்சு போனவங்க தான். தேமுதிக பிரிஞ்சு போனது தான் உங்களுக்கு. அதனால் வந்து மதிமுக எல்லாம் ஒரு கூட்டமாக ஒரு காலத்தில் நின்று தான் எல்லாம் பண்ணாங்க. அதனால் யாருக்கும் நட்பு சக்தியும் கிடையாது, யாருக்கும் முரண் சக்தியும் கிடையாது. இன்றைக்கி தேவை நாங்களாம் கொள்கையோடு இருக்கிறோம்னு சொல்லி சேர்றாங்க. நாளைக்கு அங்கே பர்சன்டேஜ் ஒழுங்காக பிரித்து தரலைன்னு சொன்னால் பிரிஞ்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் தேர்தல் அரசியலை பொறுத்தளவு நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்கின்ற பட்சத்தில் இந்த டிசம்பர்லேயோ ஜனவரிலேயோ எது வேணாலும் நடக்கலாம். விஜய்க்கு வந்து ஒரு நல்ல அட்வைசர் கிடைச்சா, தேர்தல் கள அரசியல் புரிந்த ஒரு இன்டெலெக்சுவல், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு நபர் யாராவது, விஜய் நீங்கள் வந்து இது வரைக்கும் எலெக்ஷனுங்கிறத சந்தித்தது கிடையாது. இவர் அதிகபட்சம் என்ன பண்ணியிருப்பார், எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போட்டிருப்பார். அப்போ இந்த சைக்கிளில் போனார், அந்த சைக்கிளில் போனார், அந்த சைக்கிள் வந்து சிவப்பும் கருப்புமாக இருந்தது, அதனால் திமுக ஆதரவு அப்படின்லாம் 2024 கிளப்பி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி கிளப்பி விடுறதெல்லாம் நான் வச்சு விஜயோட மேக்ஸிமம் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் நீங்கள் எதை நினைக்கிறீங்க? எல்லா தேர்தல்லையும் ஓட்டு போட்டால் தான் அவரோட மேக்ஸிமம் பொலிட்டிக்கல் பார்ட். ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஆஸ் அ லீடர் அப்படிங்கிறது நீங்கள் களத்தில் வரணும், மக்களுக்காக பேசணும், மக்கள் பாதிக்கப்படும் போது பாதிக்கப்படுறவங்க பக்கம் நிற்கணும். சரிங்களா? பாதிக்கப்படுறவனே என் வீட்டுக்கு வா, இத்தனை மணிக்கு நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கேன், அப்போ வந்து என்ன 1/2 hour பார்த்து பேசிட்டு போ, ஒரு ஃபோட்டோகிராஃப் எடு, அதை வந்து அந்த வீடியோவை வெளியே கொடு, அந்த ஃபோட்டோவை பத்திரிக்கைக்கு கொடு. இது செய்தி இல்லை, இது அரசியல் பண்ணுறதும் கிடையாது. அப்படியெல்லாம் அரசியல் பண்ணி இங்கே ஜெயிச்சவங்க இந்திய வரலாற்றில் யாருமே கிடையாது. பெரிய மாஸ் லீடர்ஸே. ஒருவேளை நேரு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தால், ஒருவேளை காந்தி இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தால், காந்தி ஒரு தேர்தல் அரசியல் ஈடுபட்டிருந்தால் கூட நான் என் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், சபர்மதி ஆசிரமத்துக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பேன், நீ என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா காந்தியே கூட எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது. சரிங்களா? அப்படிங்கும்போது விஜயெல்லாம் எம்மாத்திரம் இந்த தேர்தல் அரசியலுக்கு. தமிழ்நாடு தேர்தல் களம் எத்தனை பேரை பார்த்துருச்சு, எத்தனை நடிகர்கள் இங்கே வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. டி ராஜேந்திர அவர்கள் கூட ஒரு கட்சி ஆரம்பித்தார், எல்லாத்துக்கும் தெரியும். சிவாஜி கணேசன் ஆரம்பித்தார், காங்கிரஸோட மிகப்பெரிய பில்லர் மாதிரி இருந்த அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தார். ஜெயிக்க முடிஞ்சது அரசியலில். சிவாஜிக்கு இல்லாத ஃபேன் குரூப் வாங்க, சிவாஜிக்கு இல்லாத தாய்மார்கள் ஆதரவா? அப்போ இது எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு விஜய்கிட்ட வந்து சரியான அட்வைசஸ் இல்லை. அதுதான் காரணம். ஏன்னா இன்றைக்கி அவர் பக்கத்தில் அட்வைசர்னு இருக்கவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளமாக இருப்பார், இல்லை இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு தானே சொல்லிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் உண்மையிலுமே இந்த தேர்தல் அரசியலில் ஒரு 20 வருஷம் வேலை பார்த்தவர், ஒரு 25 வருஷம் வேலை பார்த்தவர், ஒரு 2 தடவை எம்பியாக இருந்தவர், ஒரு 4 தடவை எம்எல்ஏ இருந்தவர், அப்படி யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? புஷி ஆனந்த் இருக்காருங்களே. எத்தனை வாட்டி அவர் எம்பியாக இருந்தார், எத்தனை வாட்டி எம்எல்ஏவாக இருந்தார், எத்தனை வருஷம் அவர் தேர்தல் அரசியலுக்குள் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ காலத்தை செலுத்தியிருக்காங்க. ஒரு முறை என்ன காங்கிரஸில் பாண்டிச்சேரியில் ஒரு முறை. ஜனநாயகத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னா இந்த தேர்தல் களம். சரிங்களா? அதில் நம்ம சின்ன பலத்தனமாலாம் விளையாட முடியாது. வடிவேல் சொல்கிற மாதிரி ரொம்ப சின்ன பலத்தனமாலாம் இங்கே விளையாட முடியாது. இதற்கு இந்த கிரவுண்டில் விளையாடுறதுக்கு உங்களுக்கு அதிகமான மதிநுட்பம் தேவை.
விளையாட்டு டெக்னிக், நீங்கள் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாடுறீங்கன்னா கூட அந்த பாலை எங்கிட்ட யாருக்கு உருட்டி விட்டால் அவங்க கோல் அடிப்பாங்கிறதுல அந்த ஒரு அரை மணி நேரம் கேமுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கீனாக வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அப்படின்னா அது மாதிரி 1000 டைம்ஸ் யூ ஹாவ் டு திங்க், ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் கூட இல்லாமல் சும்மா விளையாட்டு பிள்ளைகளை வைத்து நீங்கள் அரசியலில் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி அவர் கூட இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கட்சி மாவட்டத்திலேருந்து கீழே ஒரு குக்கிராமத்தில் வரைக்கும் பரவி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் தேர்தல் அரசியலில் ஜெயிப்பது என்பது கடினம். ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த முதல் தேர்தலில் தனியாக நான் யாருமே வேண்டாம் நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அதிகபட்சம் போனால் 5.5% வருவார், அவ்வளோதான் பாசிபிலிட்டி இருக்குது. திமுக என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்தீங்கன்னா இப்போ மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உடைய ஃபோட்டோ புகைப்படம், அப்புறம் வந்து அண்ணாவுடைய புகைப்படம் எல்லாமே, அதாவது அண்ணா திமுகவுடைய என்ன டிட்டோ தலைவர்கள் அப்படியே இவங்க ரெண்டாம் இப்போ வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதிமுகவுடைய வாக்குகள் தான் சிதற வாய்ப்பு இருக்கே அப்படின்றப்பெல்லாம் சொல்கிறாங்களே, அது வந்து திமுகவுக்கு தானே சாதகமாக இருக்கும்? இல்லை, அதிமுக ஓட்டுகள் போகுதுன்னு சொல்லிட்டு திமுககாரங்க கவலைப்படுறாங்கன்னா அதுவே ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு என்னென்னா எங்கள்கிட்ட தாண்டா தலைவர் கருணாநிதினு ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் அண்ணாங்கிறீங்க, எல்லாரும் எம்ஜிஆர்ன்றீங்க, எங்கள் அப்பாவும் தானே தலைவராக இருந்தார், யாராவது ஒருத்தங்க பேசுகிறீங்களா? யார் அரசியலுக்கு வந்தாலும் கர்ம வீரர் காமராஜரை போல் ஆட்சி தருவோம்ன்றீங்க, யாராவது ஒருத்தராவது கருணாநிதி பேரை சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த தலைவர்களை விட்டு கர்ம வீரர் காமராஜரையோ அண்ணாதுரை அவர்களையோ எம்ஜிஆர் அவர்களையோ அம்மா அவர்களையோ விட்டுட்டு நீங்கள் வந்து அரசியலே பேச முடியாது. பிகாஸ் இவங்க எல்லாரும் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு, இந்த 4 முதல்வர்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ், நீங்கள் டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு பேசுகிற இடத்துல இந்த தலைவர்களை விட்டுட்டு நீங்கள் வேறு யாரையுமே நிறுத்த முடியலைங்கிற இடத்துல தான் விஜயும் அதை எடுத்துக்கிறார். மேம், இவர் ரொம்ப அதிமுக ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. விமர்சனமும் ரொம்ப திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுக மீது அவருடைய விமர்சனம் இல்லை. அப்புறம் ஏன் ஒரு கூட்டணியில் சேர மாட்டார் மேம்? சார், இன்றைக்கி என்னது இது, செப்டம்பர் வரப்போகிறது, செப்டம்பர் 25 இல்லை, ஜான்வரி 2026 வரலாம் இல்லையா? பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ அது வந்து நம்ம அதான் சொல்லணும், தேர்தல் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரி இல்லை. நீங்கள் ஜனவரியில் பாருங்கள், நிறையா காட்சிகள் மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அரசியலுக்காக அவர் பேசுகிறாரு, அவர் அரசியலில் இப்போ தான் மேலே வளர்ந்து வர்றாரு. அவர் வந்து ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனும் கிடையாது, ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டீஷியனும் கிடையாது. அந்த குழந்தை தவழ்ந்து வர ஸ்டேஜில் தான் இருக்கார். இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு பொருளையாக பிடிச்சி நின்று ஃபஸ்ட்டு நிற்கணும், அப்புறம் நடக்கணும். அதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அந்த நிற்கிறதுக்கான ஒரு உதவி செய்கின்ற ஒரு பொருளாக அதிமுக அவருக்கு இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப நன்றி மேம்.